ஒரு இன்வென்ட்ரி ஐட்டமில் டிமாண்டுனா என்னென்னு பார்ப்போம். டு அண்டர்ஸ்டாண்ட் த நேச்சர் ஆஃப் த டிமாண்ட், தட் இஸ் டிமாண்டுன்றது இட்ஸ் அ சைஸ் ஆர் பேட்டர்ன் ஃபார் த கிவன் inventory item is initial to determine an optimal inventory policy for that item. Given that it is a number of units required per period. ஒரு டிமாண்டுன்னு சொல்லப்படுறது என்ன அப்படின்னா, இட் இஸ் அ நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ரெக்வயர்ட் பர் பீரியட். ஒரு பீரியடுக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் தேவைப்படுது அப்படின்ற ரெக்குயர்மெண்ட்டை தான் நம்ம டிமாண்டுன்னு சொல்கிறோம். இந்த டிமாண்ட் டிட்டர்மினிஸ்டிக்காக இருந்துச்சு அப்படின்னா அது எய்தர் டிட்டர்மினிஸ்டிக்காக இருக்கும் ஆர் ப்ராபபிலிஸ்டிக்காக இருக்கும். ப்ராபபிலிஸ்டிக் அப்படின்னு சொன்னால் நோன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி, டிட்டர்மினிஸ்டிக்னு சொன்னால் எக்ஸாக்ட்லி நோன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி இருந்துச்சுன்னா எக்ஸாக்ட்லி known or completely unknown அப்படி இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ராபபிலிஸ்டிக் ஆர் டிட்டர்மினிஸ்டிக்னு சொல்கிறாங்க. இஃப் த டிமாண்ட் இஸ் டிட்டர்மினிஸ்டிக், த டிமாண்ட் டியூரிங் ஈச் பீரியட் இஸ் known with certainty. கண்டிப்பாக நம்மளுக்கு உறுதியாக தெரிகிற மாதிரியான டிமாண்டாக இருக்கும் அந்த டிமாண்டு. ஸோ நம்மளுக்கு உறுதியாக தெரிகிற டிமாண்டை டிட்டர்மினிஸ்டிக் டிமாண்டுன்னு சொல்கிறோம். இட் மேபி எய்தர் பி ஃபிக்ஸ்டு ஆர் வேரி வித் டைம். சச் டிமாண்ட்ஸ் ஆர் கால்ட் ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் டிமாண்ட்ஸ். ஸோ இது ஃபிக்ஸட் ஆர் வேரி வித் டைமாக இருக்கும். மேபி இந்த டிட்டர்மினிஸ்டிக் டிமாண்ட்ஸ் எல்லாமே வேரி ஆகலாம், அப்படி இல்லைனா ஃபிக்ஸடாக கூட இருக்கலாம் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அந்த மாதிரியான டிமாண்ட்ஸை நம்ம ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் டிமாண்ட்ஸ் அப்படின்னு ரெண்டாக பிரிக்கலாம். டிமாண்ட்ஸ் ரெண்டாக பிரிக்கலாம், ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் டிமாண்ட்ஸ். இப்போது டிமாண்ட் ப்ராபபிலிஸ்டிக்காக இருந்துச்சுன்னா இட் இஸ் த ரெக்குயர்மெண்ட் ஃபார் த பீரியட் ஆஃப் டைம் இஸ் நாட் நோன். டிமாண்டுன்றது ரெக்குயர்மெண்ட். இந்த ரெக்குயர்மெண்ட் ஃபார் அ பீரியட் ஆஃப் டைம் என்ன டிமாண்டுன்றது நம்மளுக்கு தெரியாது, அதோட ப்ராபபிலிட்டி மட்டும்தான் தெரியும். ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி நம்மளுக்கு கம்ப்ளீட்லி அன்னோனாக இருக்கக்கூடிய ஒரு டிமாண்டு தான் ப்ராபபிலிஸ்டிக் டிமாண்டுன்னு சொல்கிறோம். இந்த டிமாண்ட் நாட் நோன் வித் சர்டைன்லி பட் கேன் பி டிஸ்கிரைப்டு பை நோன் ப்ராபபிலிட்டிக் டிஸ்ட்ரிபியூஷன். ஒரு ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் மூலமாக நம்ம இந்த டிமாண்டை ரெப்ரசன்ட் பண்ணலாம் ஆர் டிஸ்கிரைப் பண்ணலாம். ரேட் ஆஃப் டிமாண்ட் இஸ் த சைஸ் ஆஃப் டிமாண்ட் ஓவர் பர்டிகுலர் யூனிட் ஆஃப் டைம். ஒரு பர்டிகுலர் யூனிட் ஆஃப் டைமில் சைஸ் ஆஃப் த டிமாண்ட் ரேட் ஆஃப் த டிமாண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ரேட் ஆஃப் த டிமாண்ட் இஸ் ஈக்குவல் டு சைஸ் ஆஃப் த டிமாண்ட் ஓவர் த பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம். The pattern of demand is the same manner in which items are drawn from inventory. இன்வென்ட்ரிலேருந்து எடுக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே பேட்டர்ன் ஆஃப் டிமாண்டுடைய மேனரிசம் ஃபாலோ பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ரெப்ளனிஷ்மெண்ட் லீடிங் டைம் ஆர் ஆர்டர் சைக்கிள் பார்க்க போகிறோம்.